அபியும் பாட்டியும் சேர்ந்து அந்த புட்டிக்கை வந்து சூப்பராக நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை அபி என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்து ராகவ் வீட்டுக்கு எல்லா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது வந்து ராகவோட சித்திக்கு சுத்தமாக பிடிக்கல. வேணுமே வந்து அபியை வந்து டீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அபியை வந்து திட்டுறாங்க. இதனால் அபிக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. இவங்க ஒருத்தவங்க தான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இந்த சூழ்நிலையில் எப்படியாவது வந்து அபியை வந்து வீட்டுக்கு வராமல் விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அப்போ அபிக்கிட்ட வந்து போக வேணாம்னு சொல்லி பார்க்குறாரு. அதே டைமில் நிறைய பிரச்சனை உண்டாக்க பார்க்குறாரு. ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகல. கரெக்டாக வந்து திருட்டுப்படியாக அபி மேலே சுமத்தி பார்க்குறாரு. அதுவும் வந்து அபிக்கு வந்து நல்லதாகவே முடிஞ்சிடுது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முரளி ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சூழ்நிலை அபிக்கிட்ட வந்து ராகவ் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி எப்படியாவது உன் அக்காவையும் என் தம்பியும் சேர்த்து வைக்கணும், அதுக்கு நிறைய பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வந்து அபிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. பார்த்தா அபி வந்து ரொம்ப வந்து வேலையாகவே இருக்காங்க. அபி ஒரு நிமிஷம் நெல் உங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து அபி வந்து எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்ன பேசணும் சீக்கிரமாக பேசுங்க அப்படின்றாங்க. இல்லை நீ இப்போலாம் வந்து சுத்தமாக வந்து புட்டிக்கு பற்றியே நினச்சிட்ருக்க, இங்கே வந்து உன் அக்காவையும் வந்து என் தம்பியை சேர்த்து வைக்கணும் பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னோடனே அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு முக்கியமான வேலைக்கும் போக பார்க்குறாங்க, நிற்க போறியே போயிடலையா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பின்னாடி பக்கம் வந்து அவங்களோட வந்து முந்தானையை வந்து பிடிச்சி இழுக்கிறாரு. அதனால் செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை முந்தானை பிடிச்சி இழுப்பீங்க, உங்களுக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இந்த காஃபியை சுட சுட அப்படியே வந்து தூக்கி வந்து ஊற்றிடுறாங்க நம்ம ராகவ் மேலே முகத்திலேயே. ராகவுக்கு முகம் நல்லா செவந்து போயிடுது. அப்படியே வந்து அப்படியே நிறைய நிற்கிறாரு. உங்களுக்கு இவ்வளோ தைரியம் வந்துருச்சா, என் முந்தாடி பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அபி வந்து அந்த காஃபியோட அந்த டீப்பாயில் வந்து மாட்டியிருக்கு அவங்களோட முந்தானி. அது தெரியாமல் அபி வந்து திரும்பும்போது அவங்க மாட்டிக்கிச்சு. ஐயையோ! அப்போ இவர் இழுக்கலையா? டீப்பாயில் தான் வந்து முந்தாடி மாட்டியிருக்கா. ஐயையோ! காஃபி எடுத்து சுட சுட ஒரு முகத்திலே ஊற்றிட்டோமே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம கதை. இதுக்கப்புறம் இந்த வீட்டிலே இருக்க முடியாது, நம்ம வந்து வேலையிலே இருக்க முடியாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ ஓடி போயிட்டு அப்படியே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. உடனே ராகவ் வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு வந்து உள்ளே போகிறாரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு முகத்தை வந்து எவ்வளோ வந்து அலசி பார்க்குறாரு. ஆனால் வந்து அங்கங்கே வந்து அப்படியே வந்து சிகப்பு கலரில் பேட்ச் பேட்சாக இருக்குது. அதை பார்க்கும்போது ஒன்றும் புரியாமல் அப்படியே வந்து உட்காந்துடுறாரு. அஞ்சலி வந்து பதட்டமாக வந்து கீழே இறங்கி வராங்க. அதை பார்க்குற அபி வந்து ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வந்து அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, எப்படி வந்து காஃபி வந்து முகத்தில் கொட்டுச்சுன்னே தெரியல, அவனுக்கு அந்தளவு சூடாக கொட்டியிருக்கு. அதனால் வந்து அவன் முகம்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு, ரொம்ப வந்து ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ராகவுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி போகிறாங்க. ஓடி போயிட்டு எல்லாருமே வந்து ஐஸ் பேக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து இது மருந்து கொடுக்குறாங்க. எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ராகவ் வந்து எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்ருக்காரு. கொஞ்சம் அமைதியாக ஃப்ரீயாக எனக்கு விடுங்க, தயவுசெய்து இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசை கஷ்டப்பட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அந்த டைம் பார்த்து அபி வந்து சரி ஆயில்மெண்ட் போய் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னால அபி போய் எடுத்துகிட்டு வராங்க. இந்த ஆயில்மெண்ட்டையாவது போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கொடுக்க வராங்க. உடனே வந்து அபியை பார்த்துட்டு அப்படியே டென்ஷனாகி கதவு சாத்திடுறாரு. இவர் என்ன இப்படி பண்ணுறாரு, ரொம்ப கோவத்தில் இருக்காரோ, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. அவர் வந்து நம்ம ராகவ் என்ன பண்ண தனியாக உட்காந்துருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக அபி வராங்க. ஒரு நிமிஷம் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு எழுதி போக பார்க்குறாரு. தயவுசெய்து பேசுங்க, நான் வேணும்னு பண்ணலை, நீங்கள் முந்தானே பிடிச்சி இழுத்துட்டீங்கிட்ட கோவத்தில் நான் பண்ணிட்டேன், நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இப்போ தான் புரியுது, தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, என்னை கடவுள் கூட வந்து என்னை மன்னிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அழறாங்க. உடனே வந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்க்குறாரு நம்ம ராகவ். அபியோட க்யூட்டாக இருக்கிறது, அவங்க வந்து அழறது அதெல்லாம் பார்த்து ராகவ் வந்து தன்னையும் மறக்கிறாரு. அப்படியே அபியே பார்த்துட்ருக்காரு. உடனே வந்து நான் போட்டுமா அப்படின்றாங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்பா தப்பிச்சோன்னு ஓடி போகிறாங்க.